கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நாம் இந்த அதிகாலை ஜப வேளையிலே ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த 40 நாளாய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் நடக்கும்படியாய் இந்த 16ஆம் நாளிலே நிச்சயமாய் ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன என்று வேதத்திலே பார்க்கிறோம். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன காரியங்களை எதிர்நோக்கி நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, கர்த்தருக்காய் காத்திருக்கிற, கர்த்தரை பற்றியே சிந்தித்து கர்த்தருடைய சமூகத்தையே வாஞ்சித்து கதறுகிற அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடுவதற்கு நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற, ஐயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிற நல்ல தேவன். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற, எல்லா காரியங்களிலும் எங்கும் எப்பொழுதும் அவரையே முன்னிறுத்தி ஓடுகிற தேவ பிள்ளைகளை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறீர்களே, ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிறகு இவைகள் எல்லாம் நீங்கள் விரும்பிய, நீங்கள் வேண்டிக் கொண்ட, நீங்கள் ஏற்றுக்கொண்ட, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆதலினால் அவரை பற்றிய உத்தம இருதயத்தோடு அவரையே நோக்கி பார்க்கிற எங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், குடும்பங்களுக்கும் என்ன நடக்கும் என்று காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். 2 நாளாகமும் 16:9 அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, நன்றாக கவனியுங்கள் ஐயா, தம்மை, இந்த கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, ஐயா, அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அவரை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு, ஓ குளோரி, நிச்சயமாய் அவர் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்தில், திருமணத்தில், திருமண வாழ்க்கையில் அல்லது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள், ஓ, பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, நான் செய்த நன்மைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டியதா? ஓய், கொர்நேலியுவின் தான தர்மங்கள், கொர்நேலியு செய்த அந்த 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு செய்த தான தர்மங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டியது என்று வாசிக்கிறோமே. நான் செய்த காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் எட்டியதா? எட்டிய பிறகும், ஐயா, நான் செய்த நற்கிரியைகளுக்கு பதிலாய் எனக்கு வந்திருக்கிற துன்பங்களும் உபத்திரவங்களும் ஓர் 1000 இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய கண்கள், பாருங்க, அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யும்படியாய், கர்த்தருடைய வல்லமையை, அவருடைய ஓங்கிய புயத்தை, அவருடைய வல்லமையுள்ள கரத்தின் கிரியைகளை விளங்க பண்ணும்படிக்கு, ஐயா, உங்கள் காரியங்களில் எல்லாம் அற்புதங்களை, அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எத்தனை ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள். செருபாபேலின் கையிலே செருபாபேல் தூக்கிய தூக்கு நூலை பூமி எங்கிலும் சுற்றி திரிகிறதான கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, செருபாபேல் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும், கர்த்தருடைய காரியத்திற்காய், கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் நிற்க வேண்டும். ஓ, தேவாலயத்தின் பணிகளை, தேவாலயத்தின் கட்டுமான பணிகளை நின்று
நடத்த வேண்டும் என்று அந்த தேவ மனிதன் கர்த்தருக்காய் பாராட்டிய வைராக்கியத்தை, அந்த வைராக்கியத்தின் தூக்கு நூலை mighty God பூமி எங்கிலும் சுற்றி திரிகிறதான கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்த்தது என்று வாசிக்கிறோமே. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு வருகிறது. அது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும். mighty God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்காய் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாய் இருக்கும். அதுவெல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. ஐயா, உங்க பலமாய் அல்லது உங்களுடைய பலாத்காரம், உங்களுடைய பணம், வசதி, உங்கள் காரியங்கள், உங்களுடைய ஞானம் இவைகளை அடிப்படையாய் கொண்டது அல்ல. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலே. என்ன அர்த்தம்? என்னாலே ஆகும். உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் உயர்த்துவது, உனக்கு வேண்டிய நன்மைகளை வர வைப்பது, உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பது, பலகீனத்திலே உன்னுடைய பலன் பூரணமாய், கர்த்தருடைய பலம் உங்களிலே பூரணமாய் விளங்கும்படியாய் கர்த்தருடைய கிரியை ஏற்படுகிறதெல்லாம் மனிதனுடைய பலத்தினாலும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். செருபாபேலுக்கு இப்படியாக சொல்லிய அன்பின் ஆண்டவர் பாருங்க, செருபாபேலுக்கு முன்பாக நின்ற பயங்கரமான பிரச்சனைகளை பார்த்து, மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து சொல்லுகிறார், பெரிய பர்வதமே, நீ எவ்வளவு செருபாபேலுக்கு முன்பாக ஓங்கி எழும்பி நிற்கிற பெரிய பர்வதங்களே, நீங்கள் எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவீர்கள். ஓ க்ளோரி! உங்களுக்கும் எனக்கும் முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு அவருடைய காரியங்களிலே, அவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரையே நோக்கி பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளாகிய உங்களுக்காய் யுத்தம் பண்ணவும் வழக்காடவும், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் இந்த கர்த்தரே உங்களை வெற்றி சிறக்க செய்வார். ஆமென். நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளில் எல்லாம் இருந்து உங்களை அவர் வெற்றி சிறக்க செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். கர்த்தருக்காய் உத்தமமாய் நிற்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இன்று நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை, உங்களுக்கு ஒரு நீதியான உத்தரவை வழங்குவார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அந்த காரியம், அந்த அற்புதம் நடக்கும்படியாய், அது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்க சொந்த ஜீவிதத்திலே என்றே தொடங்கும்படியாய் mighty God. ஏயா கர்த்தருடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. ஒருவேளை செருபாபேலை போன்று நாங்கள் கர்த்தருக்காய் நிற்கிற காரியங்களை குறித்து, கர்த்தருக்காய் செய்த காரியங்களை, கர்த்தருடைய காரியத்திலே முன்னிற்கிற தேவனுடைய ராஜ்யத்தையே எப்பொழுதும் முன்னால் வைத்து ஓடுகிற காரியங்களை செய்ததற்காய் என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்களானால், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருப்பதோடு அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது என்ன நடக்கும்? 1 சாமுவேல் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தர் சிறியவராகிய உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், நீங்கள் ஒருவேளை எவ்வளவு எளியவர்களாய் சின்னவர்களாய் இருந்தாலும் சரி, அங்கே இருந்து உங்களை எடுத்து, ஓ mighty God, எளியவர்களை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே இருந்து உங்களை உயர்த்தி உங்களை பிரபுக்களோடும் தம் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரவும் மாத்திரமல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. ஐயா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த காரியங்களை எல்லாம் எப்படி செய்கிறார், எப்படி உங்களை மேன்மைப்படுத்துகிறார் என்று பார்த்தீர்களே ஆனால், யோபு 36:7 முதல் 11 வரை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால், கர்த்தர் தம்முடைய கண்களை, நீதிமான்களை, அவருடைய பிள்ளைகளை விட்டு விலக்காமல் அவர்களை
ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். Mighty God. ஒருவேளை தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், ஓ கர்த்தரோ உங்கள் கிரியைகளையும் மிஞ்சி போன உங்களுடைய மீறுதல்களையும் தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு விடும்படி விட்டு திரும்பும்படி ஓ நம்முடைய செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். ஓ நாம் அடங்கி செவி கொடுத்து அவரை சேவித்தோமானால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன பிரச்சனைகள் என்ன துன்பங்கள் உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, நாம் அடங்கி அவருடைய வார்த்தைக்கு கர்த்தரை கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு அடங்கி செவி கொடுத்து அவரை சேவித்தால் நம்முடைய நாட்களை நன்மையாகவும் நம்முடைய வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் வாழ்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியாகிய நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறார். உங்களோட இருக்கிறவர், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். ஓ அவருடைய கண்கள் அவருடைய செவிகள் உங்களுக்காய் திறந்தே இருப்பதோடு உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் உங்களுக்குள்ளே உங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அங்கே இருந்து உங்களுக்கு போதிக்க வேண்டிய காரியங்களை போதித்து தெரிவிக்க வேண்டிய காரியங்களை தெரிவித்து, ஐயா நீங்கள் என்ன விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் குகையிலே கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளை, அங்கே இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய், அங்கே இருந்து நம்மை விடுவித்து ராஜாக்களோடே ராஜாக்களோடே சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எந்த அற்புதங்களை செய்வார் நீயே தெரியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன அற்புதங்களை கர்த்தர் செய்து உங்களை உயர்த்துவார், என்ன காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும், எது திடீர் திடீரென்று ஏற்படும், எப்படி நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், எப்படி மேன்மை மகிமை அடைவீர்கள் என்றெல்லாம் நாம் கணிப்பதற்கும் சொல்வதற்கும் ஏதுவில்லை. ஆனால் எப்படியாகிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்க செய்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும். இந்த ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நவமான பாஷைகளை அந்நிய பாஷைகளை பேச வராதவர்கள் நிச்சயமாய் அதற்காக வாஞ்சையோடு காத்திருங்கள். அதற்காக வாஞ்சையோடு காத்திருந்து ஜெபியுங்கள். உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். நீங்களும் நவமான பாஷைகளை பேசுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். ஓ மைட்டி காட், கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. என் தெய்வமே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். விளங்க பண்ணும்படியாய் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நன்மைகளை, நன்மையான அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோமே. உம்முடைய கண்களுடைய மறைவானது ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆனாலும் ஐயா, உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஓ பூமி எங்கிலும் உலாவுகிற உம்முடைய கண்கள், ஓ எங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே அவர்களுக்கு வரவேண்டிய ராஜ மேன்மைகள், ஓ மகிமையான காரியங்கள், நடக்க வேண்டியவைகள் நடக்காமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த விஷயங்களிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, என் தெய்வமே, உம்முடைய வல்லமையை, அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வல்லமை, மகிமை, கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும், ஓ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எங்களோடே ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், அன்பு சகோதர சகோதரிகள்
ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய், ஒவ்வொருவர் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சிறியவனை புழுதியிலே இருந்து எடுத்து ஐயா எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிறவர். ஆமென். அதற்காகவே இன்று ஒரு அற்புதத்தை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகள் வெகு காலமாய் காத்திருந்த வேலைகள், வெகு காலமாய் காத்திருந்த திருமணங்கள், முறிவுபட்ட திருமணங்கள் ஒன்று சேரவும் ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சமாதானமாய் வாழவும் இன்று ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கும்படியாய், அது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா உம்முடைய வார்த்தைகளை அனுதினமும் கேட்டு என் தெய்வமே, எந்த சூழ்நிலையிலும் உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும், விலங்குகள் போடப்பட்டவர்கள் போன்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என் தெய்வமே நீர் இவர்கள் மிஞ்சி போன கிரியைகளையும் மீறுதல்களையும் இவர்களுக்கும் எங்களுக்கும் நீரே தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு விடும்படியாய், அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படியாய் நீர் எங்கள் செவியை திறந்து எங்களை கடிந்து கொள்ளுகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அடங்கி சேவிக்கிற ஐயா, அடங்கி கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அடங்கி கீழ்ப்படிந்து உண்மையே சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய நாட்களை நன்மையாகவும் தங்களுடைய வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் வாழும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நிறைய பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து பொல்லாத ஆவிகளின் எல்லா பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளிலும் இருந்து தேவ பிள்ளைகளை விடுவித்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா விலங்குகளும் எல்லா உபத்திரவத்தின் கயிறுகளும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தரா ஷக்கு மரதரபோ சரபோ துருமா கரா சந்து ருக்கபரதரபோ துருக்கபரதரபோ எல்லா கட்டுகளும் கண்ணிகளும் இப்பொழுதே தெரிக்கும்படியாய், எல்லா கட்டுகளும் கண்ணிகளும் இப்பொழுதே நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதே பரிசுத்தர் மாறாதவர். நன்றி செலுத்துகிறோம். எப்படி உம்முடைய கண்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த 127 நாடுகளின் அதிபதியாகிய ராஜாவாகிய அந்த ஆகாஸ்வேருவின் கண்கள் எப்படி எஸ்தர் மீது விழும் முன்னே அந்த மகிமையான ராஜா எஸ்தர் என்கிற அன்பு தேவ பிள்ளையை தெரிந்து கொள்ளும் முன்னே என் தெய்வமே அவளை எப்படியாய் உம்முடைய கண்கள் கண்டதோ, அந்த ராஜாவின் கண்கள் காணும் முன்னே உம்முடைய அந்த அற்புதமான கண்கள் அந்த ஏழை பெண்ணை கண்டது போல இன்று நீர் எங்களை கண்டீரே. உம்மை நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆகாரை கண்ட ஆமென் ஆண்டவரே, அந்த வனாந்தரத்திலே அழுது கொண்டே பிள்ளையோடு சென்று கொண்டிருந்த அந்த ஆகாரை பார்த்து ஆகாரே என்று நீர் கூப்பிடவும் அவர்கள் ரோயி என் தெய்வமே என்னை கண்டீரே என்று கூப்பிடுகிற உம்மை நோக்கி கதறுகிற அந்த அற்புதமான அனுபவங்களின் மூலமாய் எங்களை நீர் காண்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை எல்ரோயாய், எங்களை எபினேசராய், எங்களை இதுவரை பாதுகாத்து எங்களை கண்டு எங்களை முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி ஆமென் உமக்கென்று தம்முடைய சொந்த ஜனமாய் நீர் ஏற்றுக்கொண்டு ஐயா எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நீர் அநேகரை மகிமைப்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றும் பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய், அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே வருகிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் இன்றே தொடங்கட்டும். எல்லா பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்களும் அகழ்ந்து போகும்படியாய் மரா சுந்துரு கபரதரபோ கரா சந்துரு கமரதரபோ துருக்கபர சந்த ரக்கபோ ருக்கபரதரபோ இப்பொழுதே தேவ மகிமை தெய்வீக
அக்கினி உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி சுவாமி. நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் அதிதீவிரமாய் இறங்கும்படியாய் ஆமென். அன்று செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே இன்றும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற மலை போன்ற கடன்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சூனியங்கள், மந்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா நெருக்கடிகளிலும் இருந்து மலை போன்ற எல்லாம் சமபூமியாகும்படியாய் தேவ உத்தரவு கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை அப்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உயர்த்தி ஓலாட் பிரபுக்களோடும் உம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார செய்யும்படியாய் எங்கள் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கண்களை நீர் இவர்களை விட்டு நீக்காதபடி ஓலாட் இவர்களை ராஜாக்களோடு, இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்யும்படியாய் அவர்களோடே கூடிய சிங்காசனத்தில் ஏறவும், உயர்ந்த ஸ்தலங்களிலே, நல்ல வேலைகளிலே, நல்ல ஊழியங்களிலே, மேன்மையும் மகத்துவமான ஸ்தானங்களிலே உட்கார்ந்திருக்கவும் நீர் செய்கிற பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஓ தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே நிச்சயமாய் கர்த்தர் பற்றி உத்தம இருதயத்தோடு அவரையே நம்பி அவருடைய ராஜ்யத்தையே முதலாவது தேடுகிறவர்களாய் அதிகாலை வேளையிலும் இரவு நடுஜாமங்களிலும் தேவ சமூகத்தில் வருகிறீர்களே, நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, தொழிலிலே, ஊழியங்களிலே விளங்கும்படி செய்து உங்களை ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் சிங்காசனங்களிலே ஏறும்படி செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இது சத்தியம், வேத சத்தியம், மாறாத பிரமாணம்.